வணக்கம். நமக்கு வந்து ஒரு எவ்வளோ கார்பஸ் தேவைப்படுது, நான் ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்றதுக்கு எப்படி டிசைட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கார்ப்பரேட் பாண்டு அதை பார்த்துருவோம். கார்ப்பரேட் பாண்ட்னா வந்து ஹை ரேட்டட் குவாலிட்டி கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம வந்து டைரெக்டாகவும் பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை விட பெட்டர் மெத்தட் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ்னே இருக்குங்க. அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த நல்ல ஹை குவாலிட்டி பாண்ட்ஸ் அவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மல்டிபிள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். அப்போ நம்மளோட ரிஸ்க் டைவர்ஸிஃபை ஆகிடுது. இது நம்பர் 1 பாயிண்ட். ஓவர் த வீடியோ நம்ம இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபண்ட் எந்த ஒரு ஸ்கீமும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம இது என்ன அவைலபிள் இருக்குது, நம்ம எஜுகேஷன் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், இதை பார்த்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்றது தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டில் இப்போ ஆன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 6% நமக்கு இதில் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம கார்பஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணணும்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா கார்ப்பரேட் எஃப்டியில் பார்ப்போம். அப்போ ஒரு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கார்ப்பரேட் எஃப்டியில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு அசம்ஷன் நம்ம வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாகவும் எடுத்துகிட்டு விமன் டெபாசிட்டரும் எடுத்துட்டோம்னா, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்றது நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கு தெரியும். அந்த ரீசனுக்காக தான் அது ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டென்யூர் வந்து அங்கே லாங்கஸ்ட் டென்யூர் பார்த்திங்கன்னா ஒரு 60 மாதத்துக்கு கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு. மந்த் அண்ட் மந்த் நீங்கள் கேட்டிங்க நமக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி ஜென்ரேட் ஆகணும்ட்டுங்க. அப்போ நம்ம வந்து கார்ப்பரேட் பாண்டில் பார்த்தோம்னா ஒரு 6% கிடைக்குது. வேறு கார்ப்பரேட் எஃப்டியில் பார்த்தோம்னா 7.86% கிடைக்குது. அப்போ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதில் வந்து அமௌண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ நமக்கு மந்த் ஆன் மந்த் கிரெடிட் ஆகும் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா 6550 ரூபா. அப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கார்ப்பரேட் எஃப்டியில் என்ன கிடைக்குது. அப்போது கார்ப்பரேட் பாண்ட் இப்போ நீங்கள் நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும். அப்போ கார்ப்பரேட் பாண்டா கார்ப்பரேட் எஃப்டியா, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா என்ன, அது எல்லாம் கம்ப்ளீட் கிளாரிட்டி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நான் எவ்வளோங்க வித்ட்ரா பண்ணணும், ஏன்னா நிறைய நம்ம சோஷியல் மீடியா சேனலில் இல்லை நம்ம வந்து நிறைய பேப்பர்ஸில் எஸ்டபிள்யூபி ரிலேட்டட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ரிலேட்டட் பார்க்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா எடுக்கிறதும் சொல்கிறாங்க. மாதமானா சொல்ல வரேன் நான், மாதமான அது வந்து 6000 ரூபா, 7000 ரூபா, 7500 ரூபா, 9000 ரூபா, ஏன் 10 லட்ச ரூபாய்க்கு 10000 ரூபா எடுக்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லலாம், ஓகேங்களா? அதை பார்த்து நம்ம வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதுக்கான ஃபுல் கிளாரிட்டி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த வித்ட்ராவல் ரேட்டுன்றது நம்ம டிசைட் பண்ணுறது தான். இப்போ நம்ம வந்து 4% வித்ட்ராவல் பண்ணால் கன்சர்வேட்டிவ் வித்ட்ராவல் ரேட் நம்ம தான் டிசைட் பண்ணுறதுங்க. இப்போது 10 லட்ச ரூபா இருக்குது, அதுக்கு வருஷத்துக்கு 4%, அது டிவைடட் பை 12 போட்டோம்னா மாதம் அது வித்ட்ராவல் ரேட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது நம்மளோட விருப்பம் தான். இல்லை எனக்கு வந்து 6% வித்ட்ராவல் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், 8% வித்ட்ராவல் பண்ணனாலும் பண்ணலாம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அந்த டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன நடக்குது, நம்ம எதனால், ஏன்னா எல்லாருக்குமே இங்கே வந்து 4% வித்ட்ராவலும் பண்ணலாம், 8% வித்ட்ராவல் பண்ணலாம்னா 8% தானே போவாங்க. அப்போது 4% பண்ணும்போது என்ன நடக்குது, 8% பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதை தான் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் 10% கூட பண்ணலாம். ஆனால் இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 10% அப்போ என்ன நடக்குதுன்னா உங்கள் ரிட்டர்னில் மட்டும் கிடையாது, உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட்லேருந்தும் ஒரு போர்ஷன் உங்களுக்கு வந்து வித்ட்ராவலாக வந்துடும். இதை நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இதே 8% வித்ட்ராவல் பண்ணும்போது அந்த உங்களோட டிப்ரிசியேஷன், அதாவது கேபிட்டல் டிப்ரிசியேஷனுக்கான சான்சஸ் கம்மியாகுதுங்க. அப்போ ஓரளவுக்கு சேஃப் வித்ட்ராவல் ரேட்டு அப்படின்றது என்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பொதுவாக அப்படின்றது கேட்டிங்கன்னா 6%. அப்போது ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா 10 லட்ச ரூபாய்க்கு 6% அப்படின்னு பார்த்திங்கன்னா 60000 ரூபா வருங்க. 60000 ரூபாவை மாதம் டிவைட் பண்ணோம்னா 5000 ரூபா மாதம் வாங்குறது தான் வந்து சேஃப் வித்ட்ராவல் ரேட். இந்த 5000 ரூபா இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம்னா கூட என்ன நடக்கும்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார்பஸ் வந்து அந்த இன்வெஸ்டடாக இருக்குது இல்லைங்களா, அது நல்ல க்ரோத்தில் இருக்கும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, இப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 10% இன்கம் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. அப்போது நம்ம வந்து 6% வித்ட்ராவல் பண்ணும்போது மீதி இருக்கிற கார்பஸ் வந்து 4% க்ரோத் ஆகுது. அதே 8% வித்ட்ராவல் பண்ணும்போது 2% தான் க்ரோத் ஆகுது. இதே நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது 10% நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது க்ரோத்துக்கான ஆப்ஷன் சான்ஸே கொடுக்கல. ஓகே, ஒரு சில பீரியடில், ஏன்னா மார்க்கெட்டுன்றது அப் அண்ட் டவுன் இருக்கும், ஒரு சில பீரியடில் 10% கொடுக்க முடியாமல் ஒரு 9% கொடுக்குது, 8% கொடுக்குதுன்னும் போது
நம்மளோட அமௌண்ட்டும் இங்கே வந்து வித்ட்ரா ஆகிட்டு நம்மளோட கார்பஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கார்பஸ் கம்மி ஆகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேறஸ் நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக ஒரு 4% தான் வித்ட்ராவல் பண்ணுறோம்னா அப்போ 10% ரிட்டர்ன் கொடுக்கும்போது 6% நமக்கு க்ரோத்துக்கான ஆப்ஷன் கிடைக்குது இல்லைங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம வந்து இதில் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து 4% 6% இப்போ சேஃப் 6%ன்றோம். எப்படி வித்ட்ராவில் டிசைட் பண்ணணும்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதாவது ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரா, இல்லை 20 லட்ச ரூபாவா, இல்லை 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரா, அதுக்கு 4% அவருக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா, அதாவது அவங்கவுங்க டெசிஷன் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க வச்சிருக்கிற கார்பஸில் நீங்கள் 4%, அதாவது ஆனுவலி நம்ம பேசுகிறது எல்லாமே ஆனுவலி வருஷத்துக்கு, அதை 4%, அப்போ கார்பஸ் இன்ட்டு 4/100 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு என்ன கார்பஸ்ன்னு தெரியும். டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா மாதமான ஒரு அமௌண்ட் வரும். இப்போ நம்ம பேசுனது அதுதான். அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு 6%னா 60,000 ரூபா. அப்போ டிவைடட் பை 12 போட்டால் 5,000 ரூபா. அப்போ எனக்கு வந்து 5,000 ரூபா போதுமானதுன்னு இருந்ததுன்னா நான் 6% டிசைட் பண்ணிக்க போகிறேன். இல்லை எனக்கு 5,000 ரூபா வேணாம், ஒரு 3,000 ரூபா போதும்னா அது கம்மியாக எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது நல்லா வளருங்க. இல்லை 5,000 ரூபா எனக்கு பத்தாது, எனக்கு வந்து மாதமான ஒரு 7,500 ரூபா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா பார்த்தீங்கன்னா 9% வருங்க. அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு 9% நம்ம போட்டுட்டு அப்போ மாதம் அது என்ன ரிட்டர்ன் வருது, என்ன நமக்கு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,500 வரும். அப்போ நம்ம 9% கூட வித்ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு புரிதல் நமக்கே இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஹையர் எண்ட் ஆஃப் த வித்ட்ராவல் ரேட்டில் நம்ம இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நம்பர்ஸில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 50 லட்ச ரூபா என் கையில் இருக்குது. அந்த 50 லட்ச ரூபாவில் நான் வந்து மாதமான 25,000 ரூபா வித்ட்ராவல் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம மைண்டில் புரிஞ்சுக்கணும். என்ன இதுன்னா, எக்ஸ்பெக்டட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது 10%-ஆக நான் வந்து அசம்ஷனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ரியாலிட்டியில் உங்களுக்கு டேட்டாவில் சொல்கிறோம்னா இந்த 10% நான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்விட்டி சார்ட்டை பாருங்கள். நிஃப்டி 50, அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் 35 இயர்ஸோட டேட்டா ஓகேங்களா, நியர்லி கேகர் பார்த்திங்கன்னா 13.7% கொடுத்துருக்குங்க. ஜஸ்ட்டு வெறும் இண்டெக்ஸே வந்து 13.7% கொடுத்துருக்கு. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 100% ஈக்விட்டி தான் அப் அண்ட் டவுன்ஸ் வரும். இப்போ பாருங்கள் 2008 பெரிய கிராஷ் நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னாவே அப் ஆகுது, திரும்ப டவுன் ஆகுது. இதை தான் அவங்க வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும், இந்த வாலட்டிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்டாக டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க இல்லைங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லினா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்கீம் வந்து ஃபுல் ஈக்விட்டியில் இருக்கா, இல்லை ஈக்விட்டியும் டெட்டும் பாண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கா, பியூராக பாண்டில் இருக்கா, இல்லை வந்து அது ஒரு மல்டி அசெட் ஃபண்டாக மல்டிபிள் அசெட்ஸில் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் அவங்க வந்து ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம படிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணும்போது 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோங்க. அது நம்ம நிறைய சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி ஒருத்தர் ஒரு காமன் மேனால் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நான் 100% ஈக்விட்டியில் கொடுக்க மாட்டேன், 3 பக்கெட்டாக பிரிச்சுருவேன். பாண்ட்ஸு, அப்புறம் வந்து பாண்டும் ஈக்விட்டியும் மிக்ஸ்டு, அதாவது பேலன்ஸ்டு ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்டு, அப்புறம் வந்து ஈக்விட்டி ஃபண்ட். அது மிக்ஸ் பண்ணும் போது நான் ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 10%ன்றது எனக்கு கிடைக்குதுன்னா அப்போ நான் 6% வித்ட்ராவல் தான் பண்ணுறேன். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ரொம்ப கன்சர்வேட்டிவாக போகாமல் ரொம்ப ஹையர் எண்டும் வித்ட்ராவல் பண்ணாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக சேஃப் வித்ட்ராவல் ரேட் 6% நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்னா அப்போது 50 லட்ச ரூபாய்க்கு மாதமான நான் 25,000 ரூபா வித்ட்ரா பண்ண முடியும். வித்ட்ரா பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, 20 வருஷம் முடிவில் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நான் 20 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கார்பஸ் இந்த 50 லட்ச ரூபா வந்து 1,75,00,000 வளர்ந்துருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க. அதனால தான் நம்ம வந்து வித்ட்ராவல் ரேட்டை கம்மியாக வச்சோம்னா நம்ம கார்பஸ் வந்து நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இது எப்படி இந்த அளவுக்கு கார்பஸ் வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெல்த் கிரியேஷன் ஃபார்முலா. நிறைய பேர் சொல்லுவாங்க காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ். நம்ம வந்து இங்கே பேசுகிறது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நிறைய டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன நடக்குது, அதோட மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த ரிட்டர்ன்ஸில் தாங்க. அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸில் ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்ன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட
ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸு, டைவர்சிஃபைடாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ, ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து பெருசாக டவுன் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து இண்டெக்ஸில் வச்சிங்கன்னா கூட கரோனா மாதிரி கோவிட் மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு 30% விழுந்தது. அது மாதிரி ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நான். மார்க்கெட் எப்படி இருக்கணும், அதாவது இது வரைக்கும் நடந்த ஒரு 35 வருஷம் ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சுங்க. அது எதுவுமே வந்து ஃப்யூச்சரில் அதே நடக்கும்ன்றதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது தான் புரிஞ்சுக்கிறது. அப்போ நம்ம ரிட்டர்ன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட லெஸ் ரிஸ்க், அதாவது பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். அடுத்தது நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை வந்து நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தேவைன்னா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்னா இப்போ வந்து 6% நான் சேஃப் வித்ட்ராவல் ரேட்டு கேல்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில், அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மாதம் எஸ்ஐபி பண்ணுறீங்க, இல்லை லம்சம் பண்ணுறோம், இல்லை வந்து டிஃபர் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் நம்ம வந்து டிஃபர் பண்ணுறோன்னா நீங்கள் 12-13% நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணலாம். ஆனால் எப்பயுமே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம வித்ட்ராவல் நம்ம எடுக்கிறோம், பணம் எடுக்கிற டைமில் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு சேஃபாக ஓரளவுக்கு ஒரு 10% கேல்குலேஷன் ரேட்டில் வச்சோம்னா அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம இங்கே வைக்கிறோம். அப்போ மாதமான 5000 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 10 வருஷம் நம்ம வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்பஸ் பாருங்கள் 16 லட்சமாக வளர்ந்துருக்கு. அப்போ நம்ம வித்ட்ராவலும் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக, அட் த சேம் டைம் நம்மளோட கார்பஸும் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்த சேஸ் ஸ்கூல் ஃபீஸை கூட நம்ம நிறைய பேர் இப்படி பிளான் பண்ணலாங்க. அதாவது நம்ம வந்து ரிக்கரிங் டெபாசிட் மாதிரி போடுறோம். அது நல்ல பெஸ்ட்டு தான். ஏன்னா வருஷத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ கட்ட போகிறோம், வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் வருதுன்றது தெரியுது. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆர்டி மாதிரி போட்டுட்டு அட் த எண்டு பண்ணுறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்படியும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது நம்மக்கிட்ட லம்சம் இருந்ததுன்னா, அதாவது இது இருக்குதுன்னா எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னா, குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஃபஸ்ட் இயர் பர்த்டே நம்ம வந்து ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற இதில் நிறைய ஃபேமிலிஸில் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து ப்ரையாரிட்டி நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் பார்ட்டி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வருஷமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ் தெரியும், நம்ம எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து டபுள் டிஜிட் நம்ம ஆல்ரெடி பேசணும். அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ ஒரு 25 lakhs நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இன்றைக்கி இருந்ததுன்னா அடுத்த மந்த்லேருந்தே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறதுங்க. அதாவது லம்சம் இருக்குதுன்னா நிறைய பேர் எனக்கு இந்த காமனாக கேட்குற கொஸ்டின், இப்போது நான் வந்து ஒரு லம்சமை போட்டுட்டு நான் 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா 5 வருஷம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது நம்மக்கிட்ட கார்பஸ் அச்சீவ் ஆகலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிஃபரல் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்பஸ்க்காக வெயிட் பண்ண போகிறோம். இல்லை நான் மாதமான எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிவிட்டு அந்த கார்பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி கார்பஸ் இருக்குது அப்படின்னா, இந்த 25 லட்ச ரூபா இருக்குதுன்னா, அதே சேம் டைம் நம்ம வந்து 10 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குதுன்னா அடுத்த மந்த்லேருந்தே நீங்கள் 5000 ரூபா வித்ட்ராவல் பண்ணலாம். அதை தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். அப்போ இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து பாருங்கள், மந்த் ஆன் மந்த் 12500 ரூபா. இன்னும் கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் நம்ம ஒன் டைமாக கட்டணும்னா அந்த டிசம்பர் ஜனவரி பீரியட்லேயே மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டோட கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல் இயர் ஃபீஸ் கட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதுலேயும் பெட்டர் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் வித்ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ வித்ட்ராவல் பண்ணும்போது நம்ம கார்பஸ் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து வருஷம் நம்ம ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டுங்க. அது ஈவன் நம்மளோட பசங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் நம்மளால் கட்ட முடியும். ஃப்யூச்சரில் அவங்க தேர்ந்தெடுக்கிற என்ன ப்ரொஃபஷனலுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்போ ஒரு கார்பஸும் பில்ட் ஆகிருக்கும். அது எப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இதே 25 lakhsல நம்ம வித்ட்ராவல் ரேட், அந்த மார்ஜின் நம்ம சேஃப் வித்ட்ராவல் ரேட்டாக 6% நம்ம அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதே வந்து 10% ரிட்டர்ன்ஸ் சேம் கேல்குலேஷனு 10 வருஷம். ஓகேங்களா, அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்போம். ஸ்டில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட 41 lakhs இருக்கும். அப்போ நம்ம காலேஜுக்கான ஃபீஸும் நம்ம வந்து ஓரளவுக்கு இருக்குது. இன்கேஸ் இது பத்தலைன்னா நடுவில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா கூட அந்த ஒரு எது நமக்கு வந்து பத்தலையோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் லோன் மாதிரி நம்ம அந்த டைமில் போய்க்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி டிபெண்ட் வந்து எஜுகேஷன் லோனுக்கு தான். ஓகேங்களா, அதனால் நம்ம என்னென்னா எஜுகேஷன் லோனை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு இயர்லியராக 25 lakhs இருக்கிற இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா பிளானிங்கோ, 15 lakhs பிளானிங்கோ, இல்லை 5 lakhs பிளானிங்கோ, இல்லை மாதமான பசங்க பேரில் ஒரு 1000 ரூபா எஸ்ஐபி போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஃபீஸ்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. ஆனால் சைட் பை சைட் சொல்கிறேன், ஒரு 1000-2000 ரூபா எப்போ கையில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது அவங்க காலேஜ் போகிற டைமில் ஆல்ரெடி ஒரு கார்பஸ் சேர்ந்துருக்கும். அது எல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ஃபார்முலா நம்ம பேசணும் பாருங்கள். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் முக்கியம் கிடையாது, நம்ம பிரின்சிபல் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. அதை விட பவர்ஃபுல் இங்கே என்னென்னா இந்த டைம் ஃபேக்டர் தான். அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
எஜுகேஷனுக்கு வேணும்னாலும் நம்ம லோன் எடுத்துக்கலாம், ஹவுஸுக்கு வேணும்னாலும் லோன் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஏஜில் யாருமே நமக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்மளோட ப்ரையாரிட்டியில் வந்து பேலன்ஸ்டாக ஸ்கூலுக்கு நம்ம வந்து காலேஜுக்கு பிளான் பண்ணுற மாதிரி, வீட்டுக்காக நம்ம பிளான் பண்ணுற மாதிரி, இல்லை கார் லோன்லாம் நம்ம எடுத்து அதுக்கெலாம் பிளான் பண்ணுற மாதிரி ப்ரையாரிட்டி வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டோட பென்ஷன் இன்கமுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி ஸ்ட்ராட்டஜி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதெல்லாம் ஒருத்தர்கிட்ட லம்சம் ஆல்ரெடி இருக்குது, அவர் எப்படி பிளான் பண்ணணுன்றதை பேசணும். இப்போ வந்து லம்சம் இல்லாதவங்க எப்படி பிளான் பண்ணலான்னா, இப்போ மாதமானால் அவர் வந்து ஒரு 10,000 ரூபா சேமிக்கிறாரு, ஒரு 20 வருஷத்துக்கு சேமிக்கிறாரு. அப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பாருங்கள், இங்கே 12%. ஏன்னா இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ், நம்ம சேர்க்குற பீரியடுங்க. அப்போ 12% நம்ம, ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம் நிஃப்டி 50 வந்து 13.7% கொடுத்துருக்கு. அதனால் நம்ம அசம்ஷனுக்கு வந்து சேஃபர் சைடு, ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். மாதம் 10,000 ரூபா 20 இயர்ஸுக்கு கார்பஸ் நமக்கு சேர்ந்தது வந்து 1 கோடி ரூபா சேர்த்துருப்போம். அந்த 1 கோடி ரூபாவில் மந்த்லி வித்ட்ராவலாக 50,000 ரூபா நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறோம். லைஃப் டைமுக்கு நம்மளால் வித்ட்ராவல் பண்ண முடியும் இந்த 50,000 ரூபாவை. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 90 lakhsக்கு மேலேயே நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கும். அது எனி டைம் லிக்விடிட்டிக்காக அது வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்படி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அணுகணும். நம்ம இதை தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். நான் கையில் வந்து ஒரு 2,000 ரூபா வச்சுருக்கிறேன், ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கிறேன், இல்லை லம்சம் வச்சுருக்கிறேன்றதை விட நம்ம எந்த ஒரு பர்பஸுக்காக அதை சேர்க்குறோம், அந்த பர்பஸுக்காக சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம நம்பர்ஸ் பேசணும். இப்போ நான் வந்து 6% வித்ட்ராவல் ரேட் பேசினேன், நானும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிலாம் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஏதாவது பேக் டு பை டேட்டா இருக்குதா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது வந்து ஃபண்ட்ஸ் இந்தியாவில் ரிசர்ச் ரிப்போர்ட்டில் இந்த ரிட்டர்ன்ஸில் இந்த அளவு கொடுத்துருக்குன்றது டேட்டா வைஸ் சொல்கிறோம். ஆனால் அட் த சேம் டைம் நான் 10 லட்ச ரூபாவில் 5,000 ரூபா நான் வந்து வித்ட்ராவல் பண்ணுறேன். அதாவது நம்ம வித்ட்ராவல் ரேட் நம்ம 6%ன்னு பேசணும் இல்லைங்களா? அந்த 6% வித்ட்ராவல் பண்ணால் உண்மையாக எனக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இந்த பணம் இருக்குமா, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா? அப்போது அதுக்கு வந்து இந்த பிஜிஎம் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து ரெகுலராக ஒரு ரிட்டையர்மெண்ட் ரெடினஸ் சர்வேன்னு எடுக்கிறாங்க எவ்ரி 2 இயர்ஸுங்க. இப்போ லாஸ்ட் அவங்களோட சர்வே ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 bucket ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸில், அதாவது நம்ம வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக எடுக்கும்போது நம்மளோட கார்பஸ் வந்து 23 வருஷத்தில் டெப்ளிட் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அக்யூமுலேட்டட் கார்பஸ் வந்து 2.1 crore இருக்குது, மந்த்லி வித்ட்ராவலாக 1 lakhங்க, 6% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக அவங்க வந்து வருஷம் இன்க்ரிமெண்டல். அதாவது இந்த வருஷம் வந்து மாதம் 1 lakh எடுக்கிறேன், அடுத்த வருஷத்துலேருந்து 1,06,000 ரூபாவை, ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரிமெண்டலாக நான் எடுக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி எடுக்கிறேன்னா நான் வந்து 100% கன்சர்வேட்டிவாக இருக்கிறேன். பாண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா 23 வருஷத்தில் நம்ம கார்பஸ் வந்து டெப்ளீட் ஆகிடும். அதாவது நம்ம ஒரு 50 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 73 வயசில் இது வந்து டெப்ளீட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து அவங்க ரிசர்ச் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே அக்யூமுலேட்டட் கார்பஸில் நம்ம வந்து 100% கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டில் வைக்காமல் 3 bucket ஸ்ட்ராட்டஜி இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கார்பஸ் வந்து அன்லைக்லி டு ரன் அவுட். அப்போ வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நம்மளோட கார்பஸும் வளர்ந்துட்டு ஒரு சேஃப் வித்ட்ராவல் ரேட்டில், இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இதோட டேட்டாவை தான் இவங்க வந்து டேட்டா வைஸ் பேக்கப் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்ததுன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து 3, அதாவது இந்த 3 bucket ஸ்ட்ராட்டஜிக்காக 3ன்றது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுறேன். இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும், அவேர்னஸாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து கிளியராக இந்த 3 bucket ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தடவை பேசுனதை வந்து டேட்டா வைஸ் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ரீராம் எஃப்டியில் ஒரு 10 லட்ச ரூபா போடுறோம், அங்கே வந்து 7.86% ரிட்டர்ன் கொடுக்குறான். ஓகே, நல்ல ரிட்டர்ன். அதாவது சீனியர் சிட்டிசனாகவும் விமன் டெபாசிட்டராகவும் நம்ம கன்சிடர் பண்ணி இன்றைக்கி டேட்டில் 7.86ன்றது நல்ல ரிட்டர்ன்ஸு. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டென்யூர் முடியும் போது இது மாதம் கொடுத்துட்ருப்பாங்க, 6,550 ரூபா கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷமோ 10 வருஷமோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கார்பஸ் தான் கிடைக்கும். கார்பஸுக்கான வளர்ச்சி கிடையாது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இன்றைக்கி 10 லட்ச ரூபா இருக்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10 லட்ச ரூபாவோட வேல்யூ கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இப்போ நம்ம தான் பேசணும், இன்ஃப்ளேஷனை பற்றி பேசணும், 6%. அப்போது 100 ரூபா இன்றைக்கி ஒரு பொருள்னா
அடுத்த வருஷம் 6%னா ரூபா கம்மியாயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 100 ரூபாவோட மதிப்பு வந்து 94 ரூபா தான். அப்போது இந்த 10 லட்ச ரூபாக்கான மதிப்பு குறையுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ 100% கன்சர்வேட்டிவாக இருந்தோம்னா அந்த பிஜிஎம் இந்தியா ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்கிறபடி 23 வருஷத்தில் நம்மளோட பிரின்சிபல் வந்து ரன் அவுட் ஆகிடும். சரி, ரியாலிட்டியில் நம்பர்ஸில் வந்து எனக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இது காமனாக கேட்குறதுங்க. 10 லட்ச ரூபாய்க்கு நான் எவ்வளோ சார் வித்ட்ராவல் பண்ணலாம்? 6% சொல்கிறீங்க, 8% சொல்கிறீங்க, 9% சொல்கிறீங்க, 10%னா நம்பர்ஸில் பார்க்குறதுக்கு இந்த கால்குலேட்டரோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். இது நம்ம பேசின சேஃப் வித்ட்ராவல் ரேட்டுங்க 6%. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 5000 ரூபா பிளான் பண்ணுங்கள் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி. அப்போ நான் எப்படி உங்களுக்கு இந்த நம்பர்ஸை கொடுக்குறேன்னா, எனக்கு வந்து 10,000 ரூபா தேவைன்னா அப்போ கார்பஸ் வந்து 20 லட்ச ரூபா இருக்கணும். அப்போ 20 லட்ச ரூபா இல்லையா? அப்போ 10 லட்ச ரூபாவை 5 வருஷத்துக்கு டிஃபரல் பண்ணுங்கள். அப்போது ரூல் ஆஃப் 72 படி டபுள் ஆகிடும். டபுள் ஆகுதுன்னா அப்போ வந்து ஒரு 5 வருஷத்தில் டபுள் ஆச்சுன்னா எப்போ 20 லட்ச ரூபா சேருதோ அப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கையில் கிடையாதுங்க. 12% கிடைக்கலாம், 15% கிடைக்கலாம், இல்லை அதிகமாக கிடைக்கலாம், இல்லை கம்மியாக கிடைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு மைண்டில் வைக்க சொல்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான வேல்யூ அப்போ 20 லட்ச ரூபா என்றைக்கு சேருதோ அன்னிலேருந்து நீங்கள் வந்து 10,000 ரூபா வித்ட்ராவல் போட்டுக்கலாம். இல்லை 10 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டுட்டேன், டிஃபரல் பண்ணுறேன், கையில் எப்பப்பெல்லாம் கிடைக்கிது ஒரு 5,000, 10,000, 25,000 போது அதை ஆட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் ரிட்டர்ன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுடுங்க. அதாவது நான் வந்து எனக்கு வந்து 7% கிடைக்குதா, 9% கிடைக்குதா, 12 கிடைக்குதா, இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப்பில் போனால் 18 கிடைக்குதா, 30. ஒரு சிலர்லாம் நம்மக்கிட்ட கால் பண்ணும்போது கேட்பாங்க, சார் ஒரு சில ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் 30% கொடுத்துருக்கு, 40. அப்படி உங்களோட ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா அந்த ரிட்டர்ன் வராத போது டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. அதனால் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட தேவை என்ன, நீட்ஸ் என்ன, நமக்கு என்ன தேவை, மாதமான 10,000 ரூபா தேவை, அப்போ நான் 20 லட்ச ரூபா சேர்க்கணும். ஓகேங்களா? அதே வந்து இல்லை என்னால் அவ்வளோ சேர்க்கறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஆனால் எனக்கு வந்து 5,000 ரூபா பத்தாது, எனக்கு ஒரு 6,000 ரூபா தேவைன்னா 6,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 8% வித்ட்ராவல், நான் அதை நம்ம பேசணும் பாருங்கள், அந்த வித்ட்ராவல் ரேட்டில் தான் வருது. இன்னும் கேட்டிங்கன்னா 9% வித்ட்ராவல் பண்ணலாம். அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு மாதமான 7,500 ரூபா வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் 10%னா 8,300 ரூபா வருது. ஆனால் இந்த டைமில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு ரெகுலராக வரும், அட் த சேம் டைம் நம்மளோட கார்பஸ்லேயும் அதுலேருந்து ஒரு போர்ஷன் வித்ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கார்பஸ் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நம்ம கொடுக்கலன்றதை மட்டும்தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கம். ஓகேங்களா? இதை வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக செபி ரெஜிஸ்டர்ட், ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட், ஃபினான்ஸ் ரிலேட்டடில் இருக்கவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கணும். இது எந்த ஒரு ஸ்கீமுக்கான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா வர ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நல்ல ஒரு காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணும். நம்ம ரெகுலர் இன்கமை இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த செபி ரெகுலேஷன்ஸ் பற்றி இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து ஜென்ரலாக கேட்குறாங்க, சார் நீங்கள் ஒரு ஸ்கீம் சொல்லுங்கள், இதில் எது வந்து நான் எஸ்டபிள்யூபி பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நியூ ரெகுலேஷன் செபி இருக்குது. என்னென்னா சோஷியல் மீடியாவில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றது இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷுட் நாட் டாக் அபவுட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிவ் அன்சாலிசிட்டட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆன் சோஷியல் மீடியா. நம்ம எந்த ஒரு அட்வைஸும் ஓவர் த மீடியா சொல்லக்கூடாது. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டேரெக்டாக என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.